ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? கிட்ஸோட மெனு படி இன்னைக்கு சப்பாத்தி கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் எக் கிரேவி வைக்க போகிறேன். அதுக்காக எக் அவிச்சு தோட உடச்சிட்டு லைட்டாக கீரி எடுத்து வச்சிருக்கேன். அடிக்கணமான பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் விடுறேன். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சு வேக விடுறேன். வெங்காயம் நல்லா வெந்ததுமே தக்காளியும் ஆட் பண்ணுறேன். தக்காளியும் பல்லாரியும் நல்லா வெந்தாதான் கிரேவி நல்லா இருக்கும். அதனால் மூடி வச்சு தக்காளியும் நல்லா வேக விட்டு கூட்டாக்கிக்கிடுதேன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தப்பொடி, கொஞ்சமாக பிரியாணி மசாலா, மஞ்சப்பொடி, தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை ஸ்மெல்லு மாறினதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி விட்டு வேக விடுறேன். கொஞ்சம் குக்காகி தண்ணி வத்தின பிறகு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டு அவிச்ச முட்டைகளையும் உள்ள ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சு வேக விடுறேன். 10 நிமிஷம் வெந்துனா கிரேவி ரெடி. சைட் பை சைடாக சப்பாத்தியையும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். 10 மணி ஸ்நாக்ஸுக்காக மக்கானா ரெடி பண்ண போகிறேன். பட்டர் போட்டு மக்கானாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பெப்பரும் மசாலாவும் தூவி டோஸ்ட் பண்ணி எடுத்துருதேன். எல்லாத்தையும் பாக்ஸில் பேக் பண்ணிடுதேன். இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.